வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தனக்கு என்றால் சுளகு படக்கு படக்கு என அடிக்குமாம் என இருக்கும் பழமொழி போல ஸ்ரீலங்காவின் முப்படை கட்டமைப்பில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்வதற்கான ஒரு அதிரடி உத்தரவை தனக்கு என்ற வகையில் அடிக்கும் படக்கு சுளகு போல ஏகேடிஆர் தரப்பு இன்று பிறப்பித்துள்ளது. நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆரை கண்டிக்கு அவசரமாக அழைத்த பௌத்த பீடாதிபதிகள் சில விடயங்களை அவருக்கு ஓதிய பின்னர் கையோடு கம்மாரிசு என்ற வகையில் இன்று காலை ஏகேடிஆரின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை நன்றாகவே அவதானித்துக் கொள்ள வேண்டும். பௌத்த பீடாதிபதிகள் சொன்னதால் இவ்வாறான ஒரு அவசர நகர்வு வந்ததோ அல்லது தனியாக ஏகேடிஆரின் அரச தரப்பு எண்ணத்தில் இந்த நகர்வு உதித்ததோ தெரியவில்லை. ஆயினும் யார் குற்றினால் என்ன, அது அரிசியாகட்டும் என்ற வகையில் இலங்கையை தற்போது தீவிரமாக சுற்றி வளைத்துள்ள பாதாள உலக குற்றங்கள் குறைய வேண்டுமானால் இவ்வாறான நகர்வுகள் அவசியமானவை என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இதன் அடிப்படையில் படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரும் கூண்டோடு அள்ளப்படும் நடவடிக்கை அவசியமானால் அதனை சிங்கள மகா ஜனதா உட்பட்ட இலங்கை குடிமக்கள் அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்பதும் வெளிப்படையானது. அதுவும் ஓய்வு பெற்ற பெரிய படைத்தலையொன்றின் இயக்கத்தில் இயங்கும் வெரிதே ரிசர்ச் என்ற கருத்து கணிப்பு ஆய்வு அமைப்பு மூட் ஆஃப் த நேஷன் அல்லது தேசத்தின் மனநிலை என்ற கருப்பொருளில் நடத்திய கருத்து கணிப்பில் அரசாங்கத்துக்குரிய மக்களின் ஆதரவு நிலை 62% உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இந்த ஆதரவு நிலையுடன் இவ்வாறான நகர்வுகளை எடுப்பது ஏகேடிஆர் தரப்புக்கு சாதகமாகவே இருக்கும். ஏனெனில் இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக மக்கள் உணர்வதாக இந்த கருத்து கணிப்பு குறிப்பிடுவது ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சாதக நிலையாகத்தான் இருக்க முடியும். இந்த கருத்து கணிப்பில் தற்போதைய அரசாங்கம் செயற்படும் விதத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என கேட்கப்பட்ட ஒரு வினாவுக்கு பதிலளித்தவர்களில் 62% அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆகையால் ஏகேடிஆரின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை கடந்த வருடத்தில் இடம்பெற்ற 2 தேர்தல்களின் ஊடாக தாம் பெற்ற மவுசை இன்னமும் அந்த ஆட்சி தரப்பு இழக்கவில்லை என்பது வெரிதே ரிசர்ச்சின் கருத்து கணிப்பில் தெரிகிறது. இது எவ்வாறு ஸ்ரீலங்கா படைத்தரப்பிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் கைது செய்யும்படி ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் விடுத்த இன்றைய இந்த அதிரடி உத்தரவால் எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்காவின் தடுப்பு காவல் மையங்கள் சற்று அதிகமாகவே நிரம்பிக் கொள்ளும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இன்று இவ்வாறாக ஒரு அதிரடி உத்தரவு வந்த அதே சமகாலத்தில் தென்னிலங்கையின் கொழும்பு அரசியல் அதிகார பரப்பில் இடம்பெறும் சில முரண்பாடுகளும் வெளிச்சத்துக்கு வந்தன. ஏனெனில் முன்னே அரசாங்கம் இலங்கையின் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் வணிகத்தை கட்டுப்படுத்த யுக்திய என்ற குறியீட்டு பேரில் நடலாவிய ரீதியில் ஒரு நடவடிக்கையை எடுத்தபோது அந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்த ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திதான் தாம் ஆட்சிக்கு வந்ததும் அந்த யுக்தியவை நிறுத்திய பின்னர் இப்போது அதே போன்ற ஒரு நடவடிக்கைக்கு நாடளாவிய ரீதியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மைய நாட்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் படைகளிலிருந்து தப்பியோடியோரை கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் இன்று காலை தான் கூட்டிய சிறப்பு ஊடக சந்திப்பில் செப்பிக்கொண்டார். அத்துடன் தனது முதன்மை தலையாரி போலவே இலங்கையில் இயங்கும் பாதாள உலக கும்பல்களுக்கு பல தசாப்தங்களாகவே அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு வழங்கப்படுவதான குற்றச்சாட்டை மீண்டும் அவர் முன்வைத்தார். இதற்கு அப்பால் படைத்துறை களஞ்சியங்களில் இருந்து வெளியே சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த ஒரு அவசர ஆய்வை பாதுகாப்பு அமைச்சகம் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அதாவது நேற்று இந்த பதிவுகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் ஆயுத களஞ்சியங்களில் இருந்து தற்போது கணக்கில் வராமல் உள்ள ஆயுதங்கள் குறித்த ஒரு ஓடிட்டை, அதாவது தணிக்கை கணக்கெடுப்பு இடம்பெறுவதாக தற்போது செய்திகள் வந்துள்ளன. உண்மையில் ஸ்ரீலங்காவின் படைத்துறைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்வதற்கான இந்த அதிரடி உத்தரவு அவசரமாக பிறப்பிக்கப்பட்டது நோக்கமாக நாட்டில் அண்மைய நாட்களில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை ஏகேடிஆர் தரப்பு குறிப்பிட்டாலும் இதன் உண்மையான நோக்கம் வேறொரு முனையுடன் தொடர்பு பட்டுள்ளதையும் காண முடியும்.
ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இலங்கையில் தற்போது தீவிரம் பெற்று வரும் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான போட்டு தள்ளல்கள் யாவும் அவற்றின் உள்ளக முரண்பாடுகளுக்குரிய மோதல்கள் என்ற ஒரு கருத்துருவாக்கம் முன்வைக்கப்படுகிறது. ஆளுந்தரப்பாக உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அந்த தரப்பு இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததால் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையென சில அதிகாரிகள் செய்யும் ஓதுதல்களை அப்படியே ஆட்சி தரப்பின் அரசியல்வாதிகளும் பிரதிபலித்துக் கொள்கிறார்கள். ஏகேடிஆர் தரப்பின் அரசாங்கம் உருவாக்கப்பட்டதும் அவர்களே முன்னர் விமர்சித்திருந்தாலும் அவர்களின் கீழுள்ள காவல்துறையும் தற்போது அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதான விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கின்றன. முன்னைய அரசாங்கங்களாகட்டும் இல்லையென்றால் தற்போதைய ஏகேடிஆரின் அரசாங்கமாகட்டும் இவ்வாறான ஓதுவார் கிளிப்பிள்ளைகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் என்றால் அது நிச்சயமாகவே தமிழ் பேசும் மக்களின் தரப்பில் இருந்துதான் வர வேண்டும் என்ற ஒரு சீன் காட்டுதல் இருப்பது பழமையான ஒரு விடயம். அவ்வாறான சீன் காட்டுதல்களின் நீட்சியாகவே மீண்டும் ஒரு முறை விடுதலை புலிகள் உட்பட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் சில பயங்கரவாத அமைப்புகளாக பட்டியல்படுத்தப்பட்டு அதிவிசேட வர்த்தமானியும் கடந்த வாரம் வெளிவந்தது. இந்த தடைப்பட்டியலில் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலகத் தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலகத் தமிழர் நிவாரண நிதியம், கனேடிய தமிழர் தேசிய அவை ஆகியன இருப்பதும் அவதானிக்கப்படுகிறது. இதற்கும் அப்பால் இன்று ஜெனீவாவில் அமெரிக்காவின் பிரசன்னமற்று ஆரம்பமாகிய ஐநா மனித உரிமை பேரவையின் 58வது அமர்வில் தவறாமல் பங்கெடுத்து வரும் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார குழு சில விடயங்களை முன்னகர்த்த தலைப்படுகின்றது. ஏகேடிஆரின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இந்த குழு தற்போது ஜெனீவாவில் தங்கியுள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் இந்த தரப்பு ஏற்கனவே ஜெனீவா அரங்கில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான அனைத்து தீர்மானங்களையும் நிராகரிக்கின்றது. இவ்வாறாக நிராகரிக்கும் ஏகேடிஆரின் ஜெனீவா ராஜதந்திர குழு இதற்கு மாற்றாக தமது தரப்பில் ஒரு விசேட அறிக்கையை இந்த அமர்வில் முன்னகர்த்துகிறது. இதற்கும் அப்பால் இலங்கையில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க தமது அரசாங்கம் எடுத்து வரும் நகர்வுகள் என்ற அடிப்படையில் சில கரத்துண்டுகளும் விஜிதஹேரத் தலைமையிலான ராஜதந்திர குழுவால் ஜெனீவாவில் நீட்டப்படுகின்றன. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ஜெனீவா அமர்வுகளில் கலந்து கொள்ளும் இந்த குழு மேற்குலக நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து சில ஓதுதல்களை பிரத்யேகமாக செய்ய திட்டமிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆகமொத்தம் இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானங்களை எதிர்த்துக் கொள்வது என்ற விடயத்தில் ராஜபக்சக்களின் அதிகார மைய ஆட்சிக்கும் சரி, ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி தரப்புக்கும் சரி, அவற்றுக்கு இடையில் எந்த ஒரு சிஸ்டம் சேஞ்ச் இல்லை என்பது இங்கு அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். ஜெனீவா அரங்கிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளமை இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மான நடைமுறைகளை உரசிக்கொள்ளும் நிலையில் அதன் ஆதாயங்களை கச்சிதமாக கையாள தலைப்படும் அனுர தரப்பு இலங்கையை மையப்படுத்தி 2015 ஜெனீவா அரங்கில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உட்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் வலுவிழக்க வைக்கும் வகையில் தமது தரப்பில் சூட்சுமங்களை நகர்த்தி கொள்வதையும் அவதானிக்க முடிகிறது. இவ்வாறாக வெளியரங்கில் அரசாங்கத்தின் நகர்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில்தான் உள்ளரங்கில் பாதாள உலகின் இவ்வாறான உள்ளக போட்டுத்தள்ளுதல் சம்பவங்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லையென முதன்மை தலைவர் ஏகேடிஆர் முதல் அவரது பொது பாதுகாப்பு அமைச்சர் வரையிலான முக்கிய ஆட்சித்தரப்பு முகங்கள் கிளிப்பிள்ளைகள் போல சொல்லிக் கொள்கின்றன. கடந்த புதனன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் இவ்வாறான தாக்குதல்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற கிளிப்பிள்ளை கதைகள் சொல்லப்பட்டாலும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிக்கும் பாணி போல இவ்வாறான சம்பவங்களின் நீட்சி இறுதியில் தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தின் அடிமடியில் கை வைக்கும் என்பதே யதார்த்தமானது. ஏனென்றால் பாதாள உலக கும்பல்கள் பல ஆண்டுகளாக அரசியல் ஆசீர்வாதங்களால் வளர்க்கப்பட்டு வருவதாகவும் அந்த கும்பல்கள் அரசியல்வாதிகளின் பிடியிலுள்ள ஒரு அழிவுகரமான வலையமைப்பாக வளர்ந்து விட்டதாகவும் அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தான் நேற்றும் சொல்லியிருக்கிறார். அதாவது பாதாள உலக கும்பல்கள் பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதங்களில் இயங்கிக் கொண்டால் அவ்வாறாக ஒருவேளை அந்த கும்பல்களை இயக்கும் அரசியல்வாதிகள் தமக்கு அதிகாரம் தேவையானால் இந்த குழுக்களை முன்வைத்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கி அந்த பின்னணியில் குளிர்காய முடியும் என்ற நாசகாரமாக நிரூபிக்கப்பட்டது. அந்த வகையில் ராஜபக்சக்களின் கோட்டாபாய ராஜபக்சவை அரசியல் அதிகாரத்தில் இருத்தத்தான் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கருத்துருவாக்கம் இன்றளவும் உயிர்ப்புடன் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான கசப்பான பட்டறிவுகள் உள்ள நிலையில் இப்போது இடம்பெறும் தாக்குதல்கள் மட்டும் அவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடும் தாக்குதல்கள் அல்ல என அரசாங்கத்தால் எவ்வாறு கூறிக்கொள்ள முடியும்? இலங்கை வீதிகளில் இப்போது கிட்டத்தட்ட
தினசரி இவ்வாறான திகிலான போட்டு தள்ளுதல்கள் இடம்பெற்றுக் கொள்கின்றன. இந்த சம்பவங்களின் மறுபக்கம் இலங்கையின் சட்டம் ஒழுங்கின் சீத்துவ கேட்டை அம்பலப்படுத்தும் நிலையில் இவ்வாறான ஒரு சீத்துவ கேட்டின் இன்னொரு பக்கம் தேசிய பாதுகாப்பின் பலவீன நிலைமை என்பதும் பட்டவர்த்தனமானது. இதற்கு அப்பால் இந்த சம்பவங்களுடன் நாட்டின் காவல்துறை முகங்களுக்கு உள்ள தொடர்புகளும் போதைப்பொருள் வணிக நாசகாரிகளுக்கும் அரச காக்கி சீருடைகளுக்கும் உள்ள நெருங்கிய கூட்டணி நிலைமைகளும் தேசிய பாதுகாப்புக்கு நிச்சயமாகவே அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய காரணிகள் தான். இதற்கு அப்பால் நாட்டின் சட்டமா அதிபரின் தலைமை பணியகம் உள்ள முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து நாட்டின் உளவுத்துறையிடம் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை தகவல்களும் இல்லாத நிலையும் தேசிய பாதுகாப்புக்கு ஆப்படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான். நாட்டின் சட்டமாதிபரின் தலைமையிடம் உள்ளடங்கிய நாட்டின் முதன்மை நீதிமன்ற கட்டமைப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கோட்டை விடும் அதே உளவுத்துறைக்கு தமிழர் பகுதிகளில் யாராவது ஒருவர் கார்த்திகை பூ ஒன்றை வரைந்துவிட்டால் மட்டும் அந்த விடயத்தில் மூக்கு வியர்த்து அவர்களை 4ஆம் மாடிக்கு அழைத்து கொள்ளும் வலி இருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கையில் தற்போது பாதாள உலகம் அதிநவீனமான நுட்பங்களை பயன்படுத்தி நீதிமன்றங்களுக்குள்ளேயே துப்பாக்கிச் சூடுகளை திகிலாக நடத்தும் அளவுக்கு முன்னேறிவிட்ட நிலையில் இவ்வாறான நகர்வுகள் யாவும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது என கூறிக்கொள்வது தேசிய பாதுகாப்புக்குரிய அச்சுறுத்தல் என்பது வடக்கு கிழக்கில் இருந்து மட்டுமே வெறும் என்ற கொழும்பின் அரத பழசான கருத்தியலுடன் தொடர்புபடுவதையும் தெளிவாக காண முடிகிறது. தற்போது ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து விலகியோடிய அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையானது இவ்வாறாக தப்பியோடியவர்களில் பெரும்பான்மை வகிவாகம் நாட்டில் நோகாமல் நொங்கு எடுக்கும் மிகவும் லாபகரமான தொழிலாக மாறியுள்ள போதை வணிகத்துடன் தொடர்புபட்டமை பட்டவர்த்தனமான ஒரு விடயம். படைத்துறையிலிருந்து தப்பியோடியவர்கள் மட்டுமல்ல, சேவையிலுள்ள சீருடை முகங்கள் கூட பாதாள உலக கும்பல்களுடன் கைகோர்த்து செயற்படுவது வெளிப்படையான இன்னொரு விடயம். இலங்கை தீவுக்குள் கொண்டுவரப்படும் போதைப் பொருட்கள் பிடிபடுவதாக சில செய்திகள் ஸ்ரீலங்காவின் நாவிக ஹமுதாவிலிருந்து, அதாவது கடற்படையில் இருந்து வந்து கொண்டாலும் தினசரி அவர்களுக்கு தெரியாமல் கிலோ கணக்கான போதைப் பொருட்கள் இலங்கை கரைகளில் இறங்கிக் கொள்ளத்தான் செய்கின்றன. இலங்கை தீவின் முக்கிய போதைப் பொருள் வணிகர்களுக்கும் அவர்களின் பாதாள உலக வலையமைப்புக்கும் நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்காக இயங்க வேண்டிய பாதுகாப்பு மையங்களின் சில இடங்களும் ஆதார சுருதியை வழங்கிக் கொள்ளும் நிலையில் ஸ்ரீலங்காவின் முப்படை கட்டமைப்பிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்வது மட்டுமல்ல, பதவிகளில் இருந்தபடி பாதாள உலகுடன் தொடர்பு கொண்ட அழுக்கான சீருடை முகங்களையும் துல்லியமாக இனங்கண்டு அவர்களையும் களையெடுக்க வேண்டியது ஏகேடிஆர் அரசாங்கம் சிங்கள மகா ஜனதாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு அவசியமான நகர்வாகவே உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து ஜெர்மனி பொது தேர்தல் முடிவுகளை நோக்கிக் கொண்டால், ஜெர்மனியில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலின் அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்ட நிலையில் பழமைவாத கட்சிக்கும் அதன் சான்சலர் வேட்பாளர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸுக்கும் உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஜெர்மனி அரசியலை பொறுத்தவரை எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி செய்வதற்கு போதுமான வாக்குகளை பெறுவது கடினம் என்பதால் இந்த முறை தேர்தல் மூலமும் ஒரு கூட்டணி அரசாங்கம்தான் அமைய காத்திருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் பழமைவாத கட்சி ஏனைய கட்சிகளை விட ஒரு முன்னணி வெற்றியை பெற்று ஒலாஃப் ஸ்கோல்ஸின் 3 ஆண்டுகால குழப்பமான அரசாங்க கூட்டணி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தமை நிதர்சனமாக தெரிகின்றது. எனினும் பழமைவாத கட்சி இந்த வெற்றியை பெற்றிருந்தாலும் மீண்டும் அது ஒலாஃப் ஸ்கோல்ஸின் கட்சியுடன் இணைந்துதான் கூட்டணி ஆட்சி ஒன்றை அமைக்க வேண்டிய நிலையில் உள்ளமையும் இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிகின்றது. ஃப்ரெட்ரிக் மெர்ஸுக்கு தனது கூட்டணி அரசாங்கத்தை அமைக்க ஒரு பங்காளி கட்சி தேவையா அல்லது 2 பங்காளி கட்சிகள் தேவையா என்பது இந்த கட்டத்தில் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஜெர்மனியை பொறுத்தவரை 3 கட்சிகளை கொண்ட கூட்டணி அரசாங்கங்கள் அரிதானவை என்பதையும் இங்கு நினைவூட்ட வேண்டும். இந்த தேர்தலில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான AfD எதிர்பார்க்கப்பட்டது போலவே கடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றியை விட இரட்டிப்பான வெற்றியை பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் AfD கட்சி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அதனை வேறு எந்த கட்சிகளும் ஆட்சி தரப்பில் பங்கேற்க அனுமதிக்க மறுப்பதால் நிச்சயமாக AfD அரசு தரப்பில் இடம்பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த தேர்தலில் 30%க்கும் குறைவான வாக்களிப்பு வீதத்தை CDU கட்சி பெற்றாலும் அதுதான் ஏனைய கட்சிகளை விட முன்னணியில் உள்ளதால் அதன் தலைமை வேட்பாளர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனி வாக்காளர்கள் இந்த தேர்தல் ஊடாக தெளிவான மாற்றம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது CDU கட்சி 5% வாக்குகளை மட்டும்தான் நேற்றைய தேர்தலில் அதிகமாக பெற்றிருக்கின்றது. இது அந்த கட்சிக்கு வெற்றியிலும் ஏற்பட்ட ஒரு கசப்பான சுவையாகவே இருக்கும்.
இதேபோல பதவி இறங்கும் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸின் SPD என்ற சமூக ஜனநாயக கட்சி ஒரு வரலாற்று தோல்வியை சந்தித்திருக்கின்றது. அதற்கு 16.4% வாக்குகள் மட்டுமே கிட்டியுள்ளன. இது ஒரு கசப்பான முடிவு என்பதை ஒத்துக்கொண்ட ஒலாஃப் ஸ்கோல்ஸ் தனது நிர்வாகத்துக்கு கிட்டிய பெரிய அடியாக இந்த தோல்வியை வர்ணித்தார். நேற்று வெற்றியை பெற்ற பழமைவாத CDU CSU கட்சிகள் 28.6% வாக்குகளை பெற்றுள்ளன. இதன் அடிப்படையில் ஐரோப்பாவை விரைவில் வலுப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை அடையும் வகையில் ஜெர்மனி சில நகர்வுகளை செய்யும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரியான AFDக்கு 28.8% வாக்குகள் கிட்டியுள்ளது. அதாவது ஏற்கனவே கூறியது போல AFD கட்சி தனக்குரிய ஆதரவை ஏறக்குறைய இரட்டிப்பாக்கியுள்ளது. இந்த வெற்றியை அடுத்து AFDயின் இணைத்தலைவரான ஆலிஸ் விடல் தமது தரப்பு இவ்வாறான ஒரு வெற்றியை ஒருபோதும் பெற்றதில்லை என மகிழ்ச்சி தெரிவித்தார். ஜெர்மனியில் குடியேறிகளின் பூர்வீகத்தை கொண்ட தாக்குதலாளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் AFD தனது சொந்த அரசியல் ஆதாயத்தை அதிகப்படுத்திக் கொண்டது. AFDயின் இந்த நகர்வால் வேறு வழியின்றி சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்த உறுதிமொழிகளை ஏனைய கட்சிகளும் வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டி வந்தது. அதாவது AFDயால் அரசாங்கம் ஒன்றை ஜெர்மனியில் அமைக்க முடியாமல் போனாலும் அந்த கட்சி ஏற்படுத்திய தாக்கத்தால் ஏனைய கட்சிகளும் அசைய வேண்டி வந்ததும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய இன்னொரு விடயமாகும். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.